சட்டமன்றத்துடைய முதலமைச்சர்களுடைய பதிலுரை எப்படி இருந்துச்சு? பதில் உரை அதை பத்தி அதாவது கவர்னர் உரைக்கான பதில் உரையில முதல்வர் அவர்கள் இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை உறுதிமொழி அளித்திருக்க அத்தனை திட்டங்களையும் உறுதியாக நிறைவேற்றுவோம் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இது மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் புரட்சியில் ஏற்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. அதேபோல் கடந்த ஆண்டுகளில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் கணக்கிடப்படும். பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் வசூல் செய்யப்பட்ட அத்தனை ஊழல்களும் கணக்கிடப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு இதெல்லாம் எடுத்துரைக்கப்படும் என்பதை சட்டசபையில் தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக முதல்வர் அவர்கள் மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை, சிறப்பான ஒரு ஆட்சியை குடிப்பேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஒரு அருமையான ஒரு உரையை சட்டசபையிலே மக்கள் முன் ஆற்றியிருக்கிறார். நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு ஆட்சியை முதல்வர் அவர்கள் வழங்குவார். ஆமாங்க, குளத்தூர்ல 5 நிமிஷம் போனாரு. 5 நிமிஷம் பிரச்சாரம் பண்ணதில்ல நிக்க முடியலையா? முன்னாள் முதல்வர் தோத்தார்ல, அதை சொல்லிதானே ஆகணும். மக்களுடைய வெறுப்பாட்சியை கடந்த 5 ஆண்டுகளாக இவர்கள் செய்தார்கள். அந்த வெறுப்பாட்சிக்கு காரணமாக தளபதிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை பொறுத்தவரை ஆண்டாண்டு காலத்துக்கு மக்கள் ஆட்சியாக இது தொடர்ந்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர்.